ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். மிகவும் ஒரு கனத்த மனதுடன் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஐபிஎல் திருவிழா நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஐபிஎல் திருவிழா இன்றோடு நிறைவடைகிறது. என்ன ரொம்ப தமிழாக பேசுகிறோம். ஆமாம், சில டைம் மனசுக்குள்ளே இருக்க கஷ்டங்களை வெளியில் சொல்லணும்னா தமிழ் தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? கொஞ்சமே அடுத்ததாக என்ன தான் வேர்ல்டு கப் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், இப்போ இந்த ஐபிஎல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷன். அதில் ஒரு பர்சனல் கனெக்ட் ஒன்று இருக்கும். நம்ம சிஎஸ்கே, நம்ம தமிழ்நாட்டு, நம்மளுக்கு கொடுத்த சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ட் இருக்கும். இந்த வருஷம் துரதிருஷ்டவசமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்க்கு வரவே இல்லை. இருந்தாலும் நம்ம ப்ரெடிக்ஷன் போட்டுட்டு தான் இருக்கோம். நடுவில் ஒரு சில மேட்ச் போட முடியல. நம்ம இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் என்டையர் ப்ரெடிக்ஷன்ஸில் நம்ம ஒரு 5% மேட்ச் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கவே இல்லை. அப்படி பார்க்கும்போது 95% மேட்ச்சில் நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் 70% கரெக்டாக இருந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம எந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்கிறோம். அது இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸில் 70% கரெக்டாக இருந்திருக்கு. டாஸ் ப்ரெடிக்ஷன் 50% கரெக்டாக இருந்திருக்கு. நம்ம சொன்ன மாதிரி டாஸ் 50% கரெக்டாக கொடுத்துருக்கோம். மேட்ச் 70%, 71% அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த வருஷம் நல்லதாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நான் இந்த வீடியோ பண்ணுறேன். வேர்ல்டு கப் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவேன். பட் ஆனால் இப்போது ஐபிஎலுக்கு நான் எவ்வளோ ஒரு ஆணித்தனமாக சொல்கிறேனோ, நம்பகத்தன்மையாக சொல்கிறேனோ, அதை விட வேர்ல்டு கப்புக்கு சொல்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம நடக்கிற பிளேஸ் ஒரு கண்ட்ரியில் நடக்குதுன்னா, இருக்கிற எல்லா டீமும் அங்கே விளையாடுறப்ப அது ஹோம் கிரவுண்ட் டீம்னு யாருக்குமே வராது. இப்போது ஒரு மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா ஹோம் கிரவுண்ட் டீமுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டீமை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் ஒழுங்காக கொடுக்க முடியும். இப்போ இங்கே நடக்கக்கூடிய வேர்ல்டு கப் மேட்ச் எதுவுமே யாருக்குமே ஹோம் கிரவுண்டு கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம அதை ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நாமளும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரியாது, நம்ம விட்டுறவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துடணும். ஸோ அந்த முயற்சியை நான் கண்டிப்பாக கைவிட மாட்டேன். பட் ஆனால் வேர்ல்டு கப் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100% ப்ரெடிக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சாரி, இருமல் வந்துருச்சு. ஓகேவா? யார் திட்டினாங்களோ தெரியல. ஓகேவா? இன்றைக்கி மேட்ச் கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் சென்னையில் நடக்குது. ஆனாலுமே இது ஹோம் கிரவுண்ட் மேட்ச் ஃபார் கேகேஆர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இப்படி தான் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்தது. அதுவுமே 2 டீமுக்குமே ஹோம் கிரவுண்ட் கிடையாது. ஆனாலும் நம்ம ஒரு டீமை ஹோம் கிரவுண்டாக ஒரு அனுமானத்தில் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரியே ஆர்ஆர் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸாக ஜெயிச்சிருந்தது. ஓகேவா? அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம இந்த கிரவுண்டு கேகேஆருடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு வச்சு கணிக்கப்பட்ட கணிப்பு தான் இது. ஓகேவா? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 7 மணிக்கு டாஸ் போடுறாங்க, 7:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கே தெரியும். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் டாஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னா, 7 மணிக்கு கரெக்டாக 2 டீமுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிளானட்டு. 2 டீமில் எந்த டீம் வேணாலும் ஜெயிக்கலாம். பட் ஆனால் ஒரு 60% எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 40% கேகேஆருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டாஸ் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் இந்த மேட்ச்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம் கிரவுண்ட் டீமான கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம கணிதம் சொல்லுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஐபிஎல்லுடைய வின்னர் கேகேஆராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடக்குதா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ல்டு கப் ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக போடுவோம். அது ஒரு இதை விட அதிகமான ஒரு வின்னிங் பர்சன்டேஜோட தருவேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம். Let's move on to the English prediction. This match is happening between KKR versus SRH. This is the final match of this entire season. The entire waiting of this entire entire season comes to an end today. That is, entire 140 crore Indians expectation comes to an end today. Okay, that's what IPL final is indicating. In this match, who is going to win the toss? Who is going to win the match? Before seeing that, if you want players prediction, join in my Telegram channel. The link is in description. Okay. In this match is 7 o'clock they will put toss and 7:30 they will start the match. 7 o'clock, who is going to win the toss?
Actually, both team has more probability to win the toss because both team have a equal strong planets. So like somewhat 55-60% of advantage is going towards the SRH. So today toss winner may be SRH. And who is going to win the entire match? Today KKR has more probability to win the match. That's what today our prediction is. So I hope the entire IPL season winner, okay, for 2024 will be the KKR. So that's what today is our prediction. If you like this video, please like, share it with your friends, and don't forget to subscribe our Bhaskar Yogesh channel. We will see in the next video. Until then, it's signing off from Bhaskar Yogesh. Tata, bye bye.